ரெண்டு விஷயம் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது, மறைமுகமா நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மூணாவது வசனத்தால என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன சானியாக்க ஹுவல் அபுத்தர், உம்முடைய பகைவன், உம்மை வெறுப்பவன், உமக்கு எதிராக செயல்படுபவன் அவன்தான் பெயரற்று போவான், பேர் விளங்காமல் போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை. பெரிய முன்னறிவிப்பு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உன்னை எதிரி ஒருத்தர் இருக்கான், உன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு செல்வாக்கோடவும் புகழோடவும் ஒரு பெரிய சக்தி மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனால் கண்டிப்பா குறிச்சு வச்சுக்க, உன்னுடைய எதிரிகள் தான் பெயர் விளங்காமல் போவார்களே தவிர உன் பேர் விளங்கும் சொல்றான். அவன் தான் அப்படி போவான், நீ போக மாட்டேன்னு அர்த்தம். உன்னுடைய பெயர் விளங்கும் என்று இன்னொரு மரியாதை சொல்றான்ல. உனக்கு கௌசர் அங்க கொடுத்திருக்கிறோம், இங்க என்ன கொடுத்திருக்கோம் தெரியுமா? உன் பேர் விளங்குமியா? விளங்குது. இன்னைக்கு அவங்களை பேசிட்டு இருக்கிறோமே, அவங்கள பேசுறதுனால வேணா அபூ ஜஹலை பத்தி லேசா பேசிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்கள பேசுறதுனால வேணா அபூ லஹப் பத்தி ஒரு நாள் பேசுவோம், அவ்வளவுதான். அவங்கள பேசாத நாள் ஏது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு எதிரியா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க இவர் ஆம்பளை பிள்ளை இல்லாதவர், இப்படி பேசினாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல வேளைக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, கொடுத்து எடுத்துக்கிட்டான், எல்லாம் 4 பொம்பளை பிள்ளைகளோ தான், இதுல எங்க பேர் விளங்க போகுது, அது ஒண்ணுமில்லாம போயிரு, இதோட முடிஞ்சு போச்சு, இவர் சகாப்தம் காலி. ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இவர் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. இப்ப என் பேரை என் புள்ள குட்டியில் தானே சொல்லுவாங்க, உங்க பேரை யார் சொல்லுவா? உங்க புள்ள குட்டி நாங்க இன்னாருடைய பேரன், நாங்க இன்னாருடைய மகன், பேரனுடைய பேரன், இப்படி நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம பிரபலியமான ஒரு ஆளா இருந்தா அவர் மகனுடைய மகனுடைய மகன்றது பெருமையா அந்த பிள்ளைகள் வழியாகத்தான் ஒருவனுடைய பெயர் வழங்கும். அவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, இந்த ஆளுக்கு என்னமோ சொல்லட்டு, எவ்வளவு நாளைக்கு இவர் நிப்பாரு, மூத்தா போயிருவாரு, புள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்தா யார் பேரை சொல்லிட்டு இருப்பா? யார் பேரை சொல்லுவா? அப்ப பேர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை எனக்கு, பொம்பளை பிள்ளை மட்டும் எனக்கு இருந்தா ஏன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு பிறக்கக்கூடியவன் யார் வைப்பாங்க, யாரு மகன்றான், அவளுடைய புருஷன் சொல்லிட்டு போயிடுவானே தவிர என்னுடைய வம்சம் வழங்காம போயிடும், என்னுடைய வம்சத்துக்கு பேர் இல்லாம போயிடும், என்ன யாரும் சொல்லிக்கிறவே மாட்டாங்க. தாய் வழிபாட்டுன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறாங்களே தவிர ஒரு மனிதனுடைய பெயர் வழங்குவதற்கு ஆண் வாரிசு வழியாத்தான் வழங்க முடியும். ஆண் வாரிசு இவருக்கு இல்லைன்ற உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவருடைய சகாப்தம் காலி, எவனும் பேச மாட்டான் இவரை பத்தி. 50 வருஷத்துக்கு பிந்தின ஆளுகளுக்கு முகமது ஒரு ஆள் இருந்தே தெரியாது அவங்க நினைச்சாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி ஒரு மௌத்தா போன பிறகு முகமதுன்னு ஒருத்தர் இருந்தான்னு சொல்றதுக்கு புள்ள கூட இல்ல, பேரம் கூட இல்ல, முடிஞ்சு போச்சு கதை அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் தான் பெயர் விளங்காமல் போவான், உன் பேர் விளங்குங்கிறான். முன்னறிவிப்புங்க. எப்படி விளங்குது? இது மாதிரி யாருக்கும் விளங்கல பேர், இவருடைய பேர் விளங்குற மாதிரி அன்னைக்கு கூட போட்டா, நீங்க டிவில சன் டிவில பார்த்திருப்பீங்க. உலகத்திலேயே பெரிய மதம் கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, நம்ம நாட்டில் இந்து மதம் இருக்கிறது, பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மொத்த உலகத்திலேயே ஒரு பெயர் தான் அதிகமாக சூட்டப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் அப்படின்னு அந்த பிரேக்ல நியூஸ்ல போட்டுவிட்டு விளம்பரம்லாம் போட்டுவிட்டு முகமது ஒன்னாவது போட்டான் டிவில. அது போடுற நியூஸ்ல போட்டு தகவல் கேட்பான்ல, ஏன் எதற்கு என்னது யார் என்ன எப்படின்னு ஒரு கேள்வி போடுவான்ல, அதை போட்டுவிட்டு என்ன செய்யறான், உலகத்திலேயே அதிகமாக சுட்டப்பட்ட பெயர் எது அப்படின்னு கேள்வியை போட்டு சஸ்பெண்ட் வச்சு விட்டான். கடைசியில் பார்த்தா எதுவா இருக்கு, உலகத்திலேயே அதிகமாக சூட்டப்பட்ட பேர் முகமது தான். அவன் தனியா முகமது வைப்பான், இல்லன்னா அவன் என்ன பேர் வச்சாலும் அதுல முகமது சேர்த்துக்குவான். இப்ராஹிம் கூட முகமது இப்ராஹிம் இருக்கிறான், இஸ்மாயில் தான் முகமது இஸ்மாயில் இருக்கிறான். அப்துல் காதர் வைக்கிறீ அப்ப கூட விட மாட்டான், முகமது அப்துல் காதர் இருக்கிறான். அவன் என்ன பேரை வச்சாலும் சரி அதுல ஒரு முகமது கூட அட்டாச் பண்ணிக்கிறான். இந்த முகமதுங்கிற பேர் தான் என்ன இருக்குது, உலகத்திலேயே அதிகமான மக்களால் சொல்லப்படுற பேர் விளங்குது. எப்படி விளங்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி எதுவும் விளங்கல. ஈசா நபிக்கு விளங்கல, மூசா நபிக்கு இப்படி விளங்கல, இப்ராஹிம் நபிக்கு விளங்கல, இப்படி விளங்கல. ஒரு 1000ல் 1ங்கிற கணக்குல இருக்கலாம். முகமதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம்ல 1000ல் 1 கூட வராது, அவ்வளவு குறைவா இருக்கிறது. உலகத்தில் எந்த பெயர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த கடவுள் பெயர்களை எல்லாம் மனிதர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் என்றும் கிருஷ்ணர் எல்லாம் வைக்கிறார்கள், வச்சும் கூட இதை எட்ட முடியல. இதுதான் உலகத்தில் ஜாஸ்தி. அதை நம்ம பார்க்கிறோம். பேர் விளங்குது, எப்படி விளங்குது, அதுதான் உலகத்தில் ஜாஸ்திங்கிற அளவுக்கு விளங்குறது. 24 ஹவர்ஸும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு மனிதருடைய பெயர் அல்லாஹ்வுடைய பேர் உச்சரிக்கப்படுது, அது ஒரு விஷயம்.
மனிதனுடைய பெயர் உச்சரிக்கப்படுதுன்னு கேட்டால் இவர் ஒரு ஆள் பேர் தான் உச்சரிக்கப்படுது. எப்படி உச்சரிக்கப்படுது? இப்ப தொழுகையில பாங்க சொல்றீங்க, அல்ல பேர் விளங்க வைக்கிறாங்க. அந்த பேர் எப்படி விளங்க வைக்கிறான்னு கேட்டா, தொழுகையில பாங்க சொல்றீங்க, மைக்க போட்டு பாங்க சொல்றீங்க, அதுல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்களா? அந்த பாங்கு என்பது ஒவ்வொரு வினாடியிலும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்குது. ஏன்னா உலகம் உருண்டை சுழல்கிறது. ஒவ்வொரு இப்ப மகரிப்பு நம்ம இருக்குன்னு வைங்களேன், இந்த மகரிப்பு இப்ப எங்கேயாவது இருக்கும்ல? இப்ப நீங்க மகரிப்பு தொழுது வந்து 1 மணி நேரம் ஓடி போயிட்டா கூட இப்ப எங்கேயாச்சும் மகரிப்பு இருக்குமா இல்லையா? மகரிப்பு பாங்க சொல்லுவாங்க. இன்னும் அரை மணி நேரம், அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க. இப்படி 5 டைம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லப்பட்டு இருக்கு. உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த வினாடி ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு இப்ப ஆமா சொல்றாங்க, எங்க சொல்றாங்க, எங்க சொல்றாங்கன்னு கேட்டா கூட நமக்கு சொல்ல முடியும் கணக்கு பண்ணி. அந்த பூகோள அமைப்பு பக்து தொழுகை நேரத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணி கம்ப்யூட்டர் கையில வச்சு உட்கார்ந்து சொன்னா ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு இப்ப எங்கேயாவது சொல்றாங்களான்னு கேட்டா சொல்றாங்க, நாங்க கணக்கு பண்ணி சொல்ல முடியும். இத்தனை ஊர்கள்ல சொல்றாங்கடா, சொல்ல முடியும் சொல்ல முடியும். அப்ப இந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஒரு மனிதருடைய பெயர் வந்து திரும்ப 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 டெய்லி ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்ன ஷானிக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யறான். உன் பேர் தான் விளங்கும், எவன் பேர் விளங்கான்னு அர்த்தம். உன் பேர் தான் விளங்குவியா, வேற எவன் பேர் இந்த மாதிரி விளங்காதுங்கிறான். அப்ப அந்த முன்னறிவிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து புள்ள குட்டி இல்லாம, ஆம்பளை புள்ள வாரிசு இல்லாம அவர் பேர் நான் விளங்க வச்சிருக்கிறேன். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உன்னுடைய எதிரியா இருக்கிறான் பாரு, அவன் தான் பேர் விளங்காமல் போவான் என்று அந்த முன்னறிவிப்பு மூலமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இது போக இந்த பேசிக்கிட்டு இந்த மாதிரி பயான் பண்றோம், லிக்கிறோம் பயான், அந்த பயான் இந்த பயான், எத்தனை பயான், மாற்று 72 கூட்டங்களும் பேசுது. அவங்க என்னத்த பேசினாலும் இந்த முகமது சொல்லாம இருக்க முடியாது. முகமது என்றோ, நபிகள் நாயகம் என்றோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ, அவங்களுடைய பெயர் நம்மளை திட்டக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கருத்து ஒத்தவங்களா இருந்தாலும் சரி, இதை சொல்லாம இருக்க இயலுமா? இப்படி ஒரு பக்கம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு சீசனுக்கு மத்தவங்கள சீசனுக்கு வருவாங்க. வேற எந்த தலைவரா இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவரா இருக்கட்டும், ஆன்மீக தலைவரா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சீசன் வரும். அன்னைக்கு மட்டும் வார்த்தைக்கூடிய அந்த விழா கொண்டாடி விட்டு எங்க பார்த்தாலும் அவரை பத்தி பேசுவாங்க. ஈவரா பெரியா இருக்குன்னு ஒரு சீசன் வரும். அது ஒரு வாரத்துக்கு அப்படி தமிழ்நாடு போனா ஈவரான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க, தனி புகழ்ந்துக்குவாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். அண்ணாத்துறைக்கு ரவுண்டு வரும், ஒரு 4 நாள், அவ்வளவுதான். இது என்ன வேற்று? உலகத்துல எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சொல்லப்படுகிறது. அதை சொல்லி காட்டுறான். அடுத்த கிஃப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க, இவங்க எல்லாம் சொல்றான்னு கவலைப்படுறியா? புள்ள குட்டி இல்லைன்னா பேர் விளங்காம போய் நினைக்கிறியா? உன் பேரை சொல்ல யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? இதோட தொடர்பு அருந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, இதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது, சாமான வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குங்கிறதெல்லாம் உள்ள இறக்கி எல்லாம் சொல்றான். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்று போவான், பேர் விளங்காமல் போவான், நீ போக மாட்டாய். நீ சந்ததியற்று, அதாவது தான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது 2 அர்த்தம் வருங்க. அல்லாஹ் படைச்சான்னா அல்லாஹ் படைச்சான்னு அர்த்தம், அல்லாஹ் தான் படைச்சான்னா வேற யாரும் படைக்கலன்னு அர்த்தம். விளங்குதா? அவன் தந்தான் அர்த்தம், அவன் தான் தந்தான், வேற எவனு தரலன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்ன ஷானியக்க அல் அபுத்தர்னு சொல்லல, இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர். ஹுவன்னு ஒரு அடிஷனலா போடுறான், குல் ஹுவல்லாஹ்வுல போட்ட மாதிரி. இன்ன ஷானியக்க, உன்னுடைய பகைவன், ஹுவல் அபுத்தர், அவன் தான் பேர் விளங்காமல் போவான், நீ பேர் விளங்குவ. உன்னுடைய பகைவனுக்கு பேர் இருக்காதுப்பா, உனக்கு பேர் விளங்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். இத கூட ஏன் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் நல்ல செல்வா கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில. அந்த நேரத்தில் கஅப் இப்னு அஷ்ரஃப் ஒருத்தன் மதீனாக்காரன், அவன் வந்து நபிகள் நாயகத்துக்கு எதிரியா இருந்தவன். அவன் மக்காவுக்கு போறான். கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் மக்காவுக்கு போறான். போன உடனே மக்காவுடைய ஆட்கள் என்ன செய்யறாங்க, அவனை பிடிச்சிக்கிட்டு, எங்க ஊர்ல ஒருத்தர் வரட்டி விட்டுருக்கிறோம், உங்க ஊருக்கு அதால வந்திருக்கிறான், எங்க ஊர்ல நாங்க விரட்டி அடிச்சிட்டோம், அவனுக்கு தலைவனாக்கி நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, பாபா நிர்வாகம் பண்றோம், எங்க கையில அந்த கோயில் ஆதிக்கமே இருக்குது, தர்மகர்த்தாக்களை நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், நாங்க சிறந்தவங்களா, இந்த ஆளு சிறந்த ஆளா, உங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார வெட்டி விட்டுருக்கோமே அந்த ஆளு சிறந்த ஆளான்னு காவிரி சிறப்பட்ட வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க தான் சிறந்த ஆளுக்கு, அவன் சந்ததி இல்லாத ஆளு, அது நிக்காது, நீங்க தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த காவிரி அஷ்ரஃப்ங்கிறவன் சொல்றான். இவன் மக்காவுல சொன்னதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்குறான். இவன் மக்காவுல வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டான், மதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக அவர் ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் எல்லாம் போயிருவாரு, ஒண்ணுமே இல்லை, இனிமே கொஞ்ச நாள்ல காலியாயிரும், அவர் சகாப்தம் குளோஸ் அப்படின்னு சொன்னான்.
உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதை கண்டிச்சு உன்னை யாரும் எதிராக அந்த மாதிரி நீ சந்ததி ஏற்று போவாய்ன்னு சொன்னானோ அவன் தான் வந்து பேர் விளங்காம போயிருவான். இப்ப காபி பின் அஷ்ரஃப் இப்பதான் முதல்ல நிறைய பேர் கேள்விப்படுவீங்க. அந்த அளவுக்கு பேர் எல்லாம் போயிட்டான். இவன் எப்படி போயிட்டான்னு கேட்டா காபி பின் அஷ்ரஃப்னா இப்ப சொல்ற பாருங்க, இப்பதான் நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்படுற அளவுக்கு. சில பேர் வரலாறு படிச்சவங்க 2-3 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமான மக்கள் வந்து இப்பதான் முதல்ல கேள்விப்படுற அளவுக்கு இவனுடைய பேர் விளங்காம இல்லாம ஆகிவிட்டா அல்லாஹ். இதுக்கு தான் இறங்கியது என்ற ஒரு செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 6572வது ஹதீஸ். அதே மாதிரி பைஹகியில வந்து 11707வது ஹதீஸ்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த மொத்த சூறாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள ஒரு சிறப்புகளை அல்லாஹ் சொல்றான். 2 சிறப்பு சொல்றான். ஒன்னு வந்து மறுமையில் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு, இன்னொன்னு இந்த உலகத்தில் கொடுத்த சிறப்பு. நடுவுல அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை போட்டுக்கிட்டான். முதல்ல இன்னாத்தேனாக்கள் கௌசர்ங்கிறதுல மறுமையில் உனக்கு என்ன தரப்போறேன்னு சொல்லிவிட்டான். இன்ன ஷானி கஹூல் அப்தருங்கிறதுல இந்த உலகத்துல உன்னுடைய எதிர்காலம் எப்படி, உன்னுடைய புகழ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொண்டே நான் வச்சுட்டான். நடுவுல எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா எனக்காக தொழுது நீ பழகிடு, அதான் முக்கியமானது. நீ உன்னையும் தூக்கிட்டு போய் புகழ் வந்தவன அப்படி நினைச்சிடக்கூடாதுல்ல. ஒரு ஆளுக்கு பெரிய தரஜாவை கொடுத்து விட்டால், பெரிய அந்தஸ்து கொடுத்து விட்டால் உடனே அவர் வணக்கத்துக்கு நம்ம ஆக்கிடுறோமே அப்படிதான் நினைக்கிறான் மனுஷன். அவர் அவுலியா ஒரு மகான், இவர் பெரியார்னா காலைல விழுங்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு கௌசரை கொடுத்து விட்டேன், உனக்கு கௌசரை கொடுத்ததுனால உன்னையே வணங்க முடியாது, நீங்களே என்னையே தான் வணங்கணும். அதை கருத்து எல்லாம் வைக்கிறாங்க உங்களை. உனக்கு பேர் விளங்கும்படி ஆக்கிட்டேன், உனக்கு பேர் விளங்கும்படி ஆக்குனதுனால உன்னை வணங்கிட முடியாது, வணக்கம் எனக்கு தான், அறுத்து பள்ளிற எனக்கு தான் சொல்லி ரசூலுல்லாஹ் வணங்கவும் சொல்றான். உனக்கு எவ்வளவுதான் சிறப்புகளை நான் தந்திருந்தாலும் சரி வணக்கத்தை உனக்கு செய்ய நான் ஒத்துக்கிற முடியாது, உனக்கு வந்து அறுத்து பள்ளிற நான் ஒத்துக்கிற மாட்டேன், அது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அல்லாஹ் அந்த விஷயத்தை சின்ன ஒரு அத்தியாயத்துல ஒன்னு இன்னும் மறுமையில 2மே முன்னறிவிப்பு தான். அப்படி பாத்தீங்களா, மறுமையில கௌசர் கொடுக்கறதும் நடக்கல, இனிமே தான் எல்லாம் கொடுக்க போறான். இதுவும் அந்த குர்ஆன் அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் நடக்கல. இன்ன ஷானி கஹூல் அப்தர் இப்ப நடந்து போச்சு. அந்த குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பேர் விளங்கல, விளங்காத ஒரு நேரத்தில் எல்லாம் செய்யறான், உங்களுடைய பேர் விளங்குங்கிறான். இந்த சின்ன சூறாவுல இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறான். இதை விளங்கி நம்ம